ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அந்த நம்ம என்ன பார்க்க போனால் லாஸ்ட் சீன் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தவங்க கூட எப்படி அவங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி காட்டாத மாதிரி அது பார்க்க போகிறோம். அப்படியே எல்லாத்தையும் எப்படி ப்ரைவேஸ் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோன்பா. எல்லோரும் வாட்ஸ்அப்லேயே இருக்குது, நம்ம எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்பா. ஆமாம், எல்லாம் வாட்ஸ்அப் இப்போ நான் என்ன சொல்கிறது அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேயே இருக்குதுன்பா எல்லா ட்ரிக்குமே. சரிங்களா, அந்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ வரணுமா, நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்பா. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ எல்லா ட்ரிக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு சொல்லுறேன். சரிங்களா, லாட்சன் கண்டிப்பாக வேறு ஆப் யூஸ் பண்ணாமே ஹைட் பண்ணலான்பா. சரிங்களா, வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் எந்த ஒரு வாட்ஸ்அப்பு வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் இதில் வந்து லாஸ்ட் சீன் ஹைட் பண்ணுறது, அப்படியே எல்லாத்தையுமே ப்ரைவசி பண்ணி வைக்கிறது அப்படிலாம் பார்க்க போகிறேன்பா. இதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது, சப்போஸ் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனோட கோடு மாறுந்துச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ போட்டுக்கணும்பா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா, ஆமாம், இது வந்து இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் லவரோட சண்டே இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சண்டே இருக்கலாம், உங்கள் வாட்ஸ்அப் எப்படி ஹைட் பண்ணுறது, அந்த லாஸ்ட் சீன் எப்படி ஹைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன்பா. இந்த மேலே 3 டாட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இது, அந்த 3 டாட்டுக்கு வரீங்களா, அதுதான் பார்க்குது. நீங்கள் அந்த 3 டாட்டை அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து கடைசியாக இருக்குதுங்களா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும்பா. அதில் கிளிக் பண்ணோன்னா நிறையா இருக்குதுன்பா. நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு, சேட்டு, நோட்டிஃபிகேஷன் நிறையா இருக்குது. சேட்டில் வந்து சேட் பண்ணுறப்ப அதெல்லாம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதெல்லாம் ஆஃப் பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. டேட்டா யூஸ் நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாலாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துங்க. அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க நண்பா. அக்கௌண்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்க, அதில் இருக்குது எல்லாமே. அதை கிளிக் பண்ணோன்னே அடுத்து வந்து கிளிக் பார்த்துங்க. இல்லை நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முன்னே வீடியோ போட்டுக்கிறேன்பா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பின்னு மறந்துட்டாவோ இல்லை எப்படி எனேபிள் பண்ணுறது ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன். ரெக்கவரி பண்ணுறதும் என்ன பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைவசி வந்து அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இல்லை லாஸ்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து எவ்ரி ஒன் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ அது எவ்ரி ஒன் இருக்குது, எப்போட் அதே எவ்ரி ஒன் இருக்குது, ஸ்டேட்டஸ் அதே எவ்ரி ஒன் இருக்குது, மை கான்டாக்ட் சார் அப்படி இருக்குதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஹைட் பண்ணோன்னா அந்த எவ்ரி ஒனுக்கு லாஸ்ட்னு கிளிக் பண்ணி போட்டு அதில் எவ்ரி ஒன் இருக்குது நண்பா. அப்படி இது மாதிரி நிறைய வாட்ஸ்அப் ஸ்ட்ரிக்கில் நிறையா இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்னு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட் சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து எவ்ரி ஒனுக்கு வந்து எல்லாமே பார்க்குறாப்புல. மை கான்டாக்ட்டுங்க வந்து 2வது, அது வந்து உங்கள் கான்டாக்ட் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குறாப்புல. நோபடி வந்து யாருமே பார்க்க முடியாது. சரிங்களா, நீங்களும் பார்க்க முடியாது, அவங்களும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அது எவ்ரி ஒன்னில் கான்டாக்ட் கொடுத்து போட்டு மறுபடியும் வேணால் நோபடி கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலான்பா. அப்படி ட்ரிக்கு. சரிங்களா, நோபடி கொடுத்தா யாருமே ஆஃப் பண்ணி அந்த உங்கள் லாஸ்ட் சீனை. சரிங்க, அதே மாதிரி தான் ப்ரிஃபர் போட்டு அதே மாதிரி தான் இருக்குது நண்பா. எவ்ரி ஒன் இருக்குது, நோபடி இருக்குது, அதே மாதிரி மை கான்டாக்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி எபோட்டு அதே மாதிரி தான் நண்பா இருக்குது. ஸ்டேட்டஸ் அதே மாதிரி தான். மை கான்டாக்ட் இருக்குது, மை கான்டாக்டில் யாரெல்லாம் மறைச்சி ஸ்டேட்டஸ் போடணுமோ அப்படியுமே இருக்குது. சரிங்களா, அந்த ரீட் ரிசிப்ட்டுன்னு பார்த்தீங்களா, அது என்னென்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணுறது, அதாவது மெசேஜ் ப்ளூடிக் கொடுக்காமல் ரீட் பண்ணலாம். அப்படியே நம்ம ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு அவங்க இப்போ நான் பார்த்தேன்னு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு அப்படி நான் பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியாது. நாம் பார்த்தோன்னு அவங்க காட்டாது நண்பா. அப்படி அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா. சரிங்களா, அதை ஆன் பண்ணினா அதோ ட்ரிக் நண்பா. சரிங்களா, ப்ளூடிக் வந்து ஆஃப் படித்தாங்க கூட அவங்க காட்டாது. சரி, டபுள் டிக் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளூடிக் காட்டாது. அதை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து குரூப்ஸ் நிறைய எவ்ரி ஒன்று நீங்கள் வந்து உங்கள் கான்டாக்டில் வந்து எவ்ரி ஒன் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா யாருமே இது பண்ணாத மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் சில பேர் மட்டும் இது பண்ணுறாலும் கொடுத்துருவான்பா. அவ்வளோதான்பா இந்த வீடியோ. இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வரணும்பா. வாட்ஸ்அப் ட்ரிக்கு, இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸு, ஃபேஸ்புக் எல்லாத்தோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வரணும்பா. நம்ம சேனல் பொறுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்பா. நீங்கள் பார்த்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேட் தரும்பா அடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரிங்களா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நண்பா. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பாய், டேக் கேர்.